அரசர் டேரியஸ் அரசராக இருந்த காலத்தில் தனது அரசுக்கு கண்காணிப்பாளராக தானியேலை நியமித்தார். மற்ற 3 கண்காணிப்பாளரை விட தானியேல் திறமையானவராகவும் நல்லவராகவும் இருந்தார். டேரியஸ் தானியேலுக்கு தனது அரசில் பெரியதொரு இடத்தை வழங்க முடிவு செய்தார். இதனால் மற்ற 3 கண்காணிப்பாளர்கள் பொறாமை கொண்டனர். தானியேல் செய்யும் பணியில் குற்றம் கண்டுபிடிக்க முயன்றனர். ஆனால் தானியேல் எந்தவித குற்றத்தையும் செய்பவர் இல்லை. அவர் நேர்மையானவர், மிகுந்த இறை நம்பிக்கை உடையவர். அதனால் பொறாமைக்காரர்கள் அவரின் இறை நம்பிக்கையை வைத்து ஏதேதும் செய்ய முடியுமா என்று திட்டம் தீட்டினர். ஒரு நாள் அவர்கள் 3 அரசனிடம் சென்றனர். அரசே, வருகின்ற 30 நாட்களில் எவரும் எதையும் இறைவன் இடம் இருந்தோ மற்ற மனிதர் இடம் இருந்தோ எதையும் பெற வேண்டாம் எனவும் எதுவாக இருந்தாலும் தங்களிடம் இருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று ஆணையிடுங்கள். இதனால் உங்களின் புகழ் உலகம் முழுவதும் பரவும். இந்த கட்டளையை மீறுபவர்கள் சிங்கங்களுக்கு இரையாகப்படட்டும். அரசர் இது நல்ல யோசனை என்று நினைத்து அதை நிறைவேற்ற ஆணையிட்டார். ஆனால் தானியேல் ஆண்டவரை 3 வேளையும் வணங்குபவர். அன்றும் தானியேல் வீட்டிற்கு சென்று தேவனை நோக்கி வணங்கினார். பொறாமைக்காரர்கள் இதை கண்காணித்து அரசிடம் அப்படியே கூறினர். அரசருக்கு தானியேலை மிகவும் பிடிக்கும். அதனால் தான் இட்ட ஆணையை நினைத்து மிகவும் வருத்தப்பட்டார். தானியேலை சிங்க குகையில் இட மனம் ஒப்புக்கொள்ளவில்லை. தான் இட்ட ஆணையை அவரால் மீறவும் முடியவில்லை. வேறு வழியின்றி தானியேலை சிங்க குகையில் விட துயரத்துடன் ஆணையிட்டார். தானியேல், நீ யாரை நோக்கி வணங்கினாயோ அவர் உன்னை காக்கட்டும். காவலர்கள் தானியேலை சிங்க குகையில் தள்ளினர். இரவு முழுவதும் அரசர் டேரியஸ் தானியேலை நினைத்து உறங்கவில்லை. மறுநாள் சிங்க குகையை காண டேரியஸ் விரைந்து சென்றார். தானியேல், உனது தேவன் உன்னை காப்பாற்றினாரா? ஆம் அரசே, என் தேவன் தேவ தூதர்களை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டினார். அரசர் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார். தானியேலை சிங்க குகையில் இருந்து வெளியேற்ற ஆணையிட்டார். அரசர் புதிய சட்டம் இயற்றினார். இனி அனைவரும் தானியேலின் தேவனை வணங்குங்கள், அவரே அனைத்துமானவர். அதன் பிறகு தானியேல் அரசரின் ஆணைப்படி பாபிலோனை ஆட்சி புரிய உதவினார். தானியேல் தேவனை வணங்க மறப்பதே இல்லை. தேவன் எப்போதும் அவருடனே இருந்தார். எங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.